அடுத்தது பார்க்க போகிறது கம்பாரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட நேம்லேயே இருக்குது. ஸோ கம்பேர் டூ ஆர் மோர் டேபிள்ஸோ இல்லை ஒரே டேபிளில் உள்ள ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸையோ கம்பேர் பண்ணுறதுக்காக தான் கம்பாரிசன் ஆப்ரேட்டர். ஸோ அந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஸோ கண்டிஷன் இல்லாமல் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ உங்களுடைய யூனிவர்சிட்டி மார்க்கு, ஸோ செமஸ்டர் எண்டு செமஸ்டர் மார்க்கு பார்த்தீங்கன்னா அதில் யாரெல்லாம் பிலோ 50, ஸோ பிலோ 80, எபோவ் 90, ஸோ இந்த மாதிரி கம்பாரிசன் அதில் டாப்பர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் ஃபெயில் ஆகிருக்காங்க, யார் மாட்ரேட்டாக படிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நமக்கு வேணும், டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வேணும். ஸோ இது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறையா கம்பாரிசன், இப்போ கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எபோவ் 58, ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஸோ அவங்க டீட்டெயில் வேணும் அப்படின்னா 58க்கு மேலே உள்ளவங்க எபோவ் 58 யார் யார், இல்லை 58 இப்போ இந்த வருஷம் யார் 58, இன்னும் எத்தனை மாதத்தில் அவங்க வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம கம்பாரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்பாரிசன் ஆப்ரேட்டர்னால் நீங்கள் எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுதான் செட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் நாட் ஈக்குவல் டு. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போது நாட் ஈக்குவல் டு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் தான் இது, ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கூட ஒரு ஈக்குவல். ஸோ இதுவும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தேவைப்படும். ஓகேவா? நாட் ஈக்குவல்ட்டும் தேவைப்படும், ஈக்குவல்ட்டும் தேவைப்படும், கிரேட்டர் தென், லெஸ் தென், அதிலே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது இந்த 5 செட் ஆப்ரேட்டரும் நம்ம இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டருக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? செட் ஆப்ரேட்டர்னு தனியாக கிடையாது, அதை நம்ம கம்பாரிசன் ஆப்ரேட்டருக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஸோ கண்டிஷன் இல்லாமல் ஆப்ரேட்டரை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் நம்மள்கிட்ட இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கிற அதே டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் புதுசாக டேபிள் போட்டோம்னா டைம் ஆகுங்கிறதுனால சேம் அதே டேபிள்லேயே கம்பாரிசன் ஆப்ரேட்டர் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் ஆவரேஜ், ஸோ ஆவரேஜ் கிரேட்டர் தென் 60, கிரேட்டர் தென் தானே இது, ஸோ கிரேட்டர் தென் 60. ஸோ எனக்கு ஆவரேஜ் வேல்யூ 60க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு. கிரேட்டர் தென் 60னா 60க்கு மேலே, அப்போது 61 இருக்கலாம், 61லேருந்து 100 வரைக்கும். ஸோ ஆவரேஜோட வேல்யூ மேக்ஸிமம் 100 தான் இருக்குது அப்படின்னா 60க்கு மேலே 61 ஆரம்பித்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் நமக்கு அவுட்புட்டில் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு எது தேவையோ அதான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் லெஸ் தென் 60, ஸோ 60க்கு கீழே இருக்கிற வேல்யூ. இப்போ நம்ம பாஸ் ஃபெயில் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 40க்கு மேலே இருக்கிறவங்க, 40க்கு கீழே இருக்கிறவங்க, ஸோ பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர், ஃபெயிலானவங்க எத்தனை பேர், அதிலே மாட்ரேட்டாக இருக்குங்க எத்தனை பேர்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி கம்பாரிசனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ இதில் 60யும் சேர்ந்து வரும். ஸோ 60ங்கிற ஒரு டேட்டாவே இல்லை, அதனால் இங்கே வராது. ஓகேவா? இதுவே நீங்கள் அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60, ஸோ 60 கீழே உள்ளவங்களாம் ஒரு மீடியமாக படிக்கிறவங்க, ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது ஆவரேஜ் நாட் ஈக்குவல் டு 60, 60ங்கிற ஒரு வேல்யூ மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா இதை கொடுக்கலாம், நாட் ஈக்குவல் டு 60. ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டோம்னா நம்ம ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸு சாஃப்ட்வேரில் இதை அவுட்புட்டை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு எப்பவும் போல் நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நீ க்ரியேட் பண்ணுறதா இருந்தால், நான் பழைய டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுனால சேம் அதே டேட்டா பேஸ் அதை யூஸ் பண்ணியாச்சு. டேபிள் ஒரு வேளை எக்ஸிஸ்டிங்காக இருந்ததுன்னா அந்த டேபிளை நான் டெலீட் பண்ணிக்கிறேன், புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ப்ரீவியஸாக வச்சுருந்த அதே டேபிளை கண்டினியூ பண்ணுறதுனால அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே இருக்குது, ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அவுட்புட்டையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம், எந்த டேபிள் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேட்டாவை ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியாச்சு, இதை எக்ஸிக்யூட் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போது கம்பாரிசன் ஆப்ரேட்டர்
நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆவரேஜ் கிரேட்டர் தென் 60. ஸோ 60 விட அதிகமான ஆவரேஜ் இருக்கிற ஒரு பர்சன் நமக்கு வேணும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் 60க்கு மேலே யாருக்கு ஆவரேஜ் இருக்கோ, ஸோ 62, 70, 57 அப்படிங்கிற 3 வேல்யூ தான் கிரேட்டர் தென் 60 இருக்குது. ஸோ அடுத்தது லெஸ் தென் 60. ஸோ இதில் 57, 39 2 வேல்யூ தான் இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கிறதே 5 வேல்யூ. அதில் 3 வேல்யூ கிரேட்டர் தென் 60, 2 வேல்யூ லெஸ் தென் 60. அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ 60 இருக்கலாம், 60க்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ 60ங்கிற ஒரு வேல்யூ நம்மள்கிட்ட கிடையாது. அதனால் 62, 70, 67 3 அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது ஆவரேஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60. இதில் 2 வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது 5 வேல்யூ தான். அதில் 2 வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் நாட் ஈக்குவல் டு 60. ஸோ நாட் ஈக்குவல் டு 60னா 60யாக இருக்கக்கூடாது. 60ங்கிற வேல்யூ வரக்கூடாது. 60யை தவிர மற்ற எல்லாமே வரும். அப்போது நமக்கு இங்கே 60ங்கிற ஒரு வேல்யூவே இல்லை நம்ம டேபிளில். அதனால் மொத்த வேல்யூ இங்கே வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், மேக்ஸு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேத்ஸு ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்கள பார்க்கணும். ஸோ சேம் இது அப்படியே நீங்கள் எடுத்து ஆவரேஜுக்கு பதிலாக மேத்து கிரேட்டர் தென் 60. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பார்த்துக்க முடியும். பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த கொரியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆவரேஜுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேத். ஸோ மேத் மார்க் எனக்கு 60ன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு அதோட அவுட்புட் இங்கே கிடைக்குது. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 60. ஸோ மேத்தில் யாருமே 60 இல்லை. ஸோ இருக்கிற வேல்யூ ஒன்று கொடுப்போம். இருக்கிற வேல்யூ அப்படின்னா greater than 60. greater than 80 கொடுக்குறேன். greater than 80 கொடுத்தீங்கன்னா எத்தனை வேல்யூ இருக்குது? ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. மேக்ஸில் 80க்கு மேலே ஒரே ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபில்டர் பண்ணணுன்னு தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா அதையும் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே அவுட்புட் வரணும். ஸோ நம்ம இருக்கிற டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அவுட்புட் வரும். நம்ம டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ, நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு அவுட்புட் வராது. நான் கொடுத்த அதே டேட்டாவை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆப்ரேட்டர் போகலாம்.